ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு திருநாள் வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சமையல் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆடி 18க்கு நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். போண்டா நல்லா மிதந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள். சட்னி வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே மொறுமொறுன்னு உள்ள நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாஷ் பண்ணி தண்ணி விட்டு துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு வச்சுட்டா போதும். குக்கரில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் கொடுத்து வச்சுட்டா போதும். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. 1 டீஸ்பூன் எண்ணெய், மூடி வைங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் தான் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். குக்கர்லேயே தான் நான் ரைஸ் வைக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். அப்படியே சேர்த்து உள்ளே பாத்திரம் வச்சு குக்கர் வச்சு மூட்டினா சாதம் சூப்பராக ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுங்க. இங்கே பாருங்கள், பாயாசத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து தான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கேன், இது நீட்டாக இருக்குது. நமக்கு திட்டமான சைஸுக்கு உடச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உடச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வறுக்காமல் சேமியா லைட்டாக வறுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுது. வறுத்து சேமியாவை கொட்டிட்டேன். இங்கே பாருங்கள், சேமியா நல்லா வெந்திருக்கு. சேமியாவில் பால் சேர்க்குறதுக்கு பால் காயுது பாருங்கள். 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பால் அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. முந்திரி திராட்சை நெய் விட்டு வறுத்து கொட்டிட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாயாசம் ரெடி. இங்கே பாருங்கள், ஸ்வீட்டுன்றதால ஒரு சட்டியை தூள் வைப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், முந்திரி திராட்சை வதக்கி வச்சு அப்படியே கொட்டிடலாம். கருப்பு திராட்சை இதில் வந்து விதை இருக்கும், ரொம்ப சத்து அதிகம். இதில் நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காவும் சேர்த்துட்டேன், ஏலக்காய் பொடி. அவ்வளோதான், பாயாசம் ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு சின்னதாக ஒரு கேரட்டு தோல் நீக்கி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 அவரை, முருங்கைக்காய் 3 பீஸு அப்படி சின்னதாக இந்த அளவுக்கு பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி தண்ணி விட்டு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு டம்ளர் தண்ணி விடுங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு தகுந்த கல் உப்பு, வெங்காயம், காய் நல்லா வேகட்டும். உளுந்தெல்லாம் ஜாரில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, தெரிச்ச மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கேன். இந்த டைமில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சமையல் எண்ணெய் தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெரித்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா வெண்ணெய் பலம் இருக்குது பாருங்கள். பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள்,
1 டீஸ்பூன் சீரகம், இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு. இங்கே பாருங்கள், இஞ்சி சின்ன துண்டாக திருகி வச்சுருக்கேன், காய் திருவள்ளில் திருகியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய், கேரட்டு நல்லா காய்ங்கெல்லாம் வெந்துடுது. நம்ம வீட்டு சாம்பார் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 150 கிராம் துவரம்பருப்புக்கு இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுங்க. இது பாருங்கள், அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை மற்ற வச்சு ஒன்றும் பாதியமாக அதை கடைஞ்சி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், சாம்பார் கொதிக்குது இல்லையா, அதில் அப்படியே சேர்த்துருங்க. இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்தாண்ட தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிருக்கேன். அப்படியே சேர்த்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பார் ரெடியாக வச்சுருக்கேன். தாளித்ததை அப்படியே கொட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன துண்டு வெல்லம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி. நல்லா கமகமான மணமாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிடலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே நம்ம போண்டா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணியில் போடுங்க. மேலே மிதங்கி வருது பாருங்கள், கரெக்டான பதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம எந்த சைஸுக்கு போண்டா வேணுமோ அந்த சைஸுக்கு அப்படியே போட்டுடலாம். அப்படியே எல்லாமே திருப்பி விடுங்க. இந்த கலர் சிவந்தா போதும். அப்படியே எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா புசுன்னு கிளம்பி வரும். நல்லா உளுத்த மாவு இதே அளவுக்கு அரைச்சா சூப்பராக வரும். குண்டு குண்டுலாம் இங்கே பாருங்கள், சூப்பராக சூடாக இருக்குது. எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மீதி இருக்கிற மாவும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் பாயாசம் போண்டாவும் ரெடி பண்ணியிருக்கேன், மெதுவடையும் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய், கேரட், அவரைக்காய் சேர்த்து சாம்பார். முருங்கைக்காய், கேரட்டு சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். கேரட்டு, அவரைக்காய் சேர்த்து பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். அப்பளம், ஒயிட் ரைஸ் இது கூட. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி 18க்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.